ரோஜா தமிழ் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மார்க் ஆண்டனி வெற்றிக்கு அப்புறம் புரட்சி தளபதியோட அடுத்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதாங்க நம்முடைய விஷால் அவர்களுடைய 34வது படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்தமும் ரணமும் கலந்த ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு டைட்டில டைரக்டர் ஹரி அவர்கள் கொடுத்திருக்காரு. அந்த டைட்டில் தாங்க மாஸ்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ரத்னம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய போஸ்டரை பார்த்த உடனே இது வேற மாதிரியா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சரி, இதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகும் பொழுதுதான் இந்த பாட்டை கேட்டதும் டோன்ட் வரிடா மச்சான் அப்படின்னதும் ரசிகர்களுக்கு சொல்ற மாதிரியே இந்த சாங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். அடுத்தது இப்போ செகண்ட் சிங்கிள் சாங் என்னாலே அப்படிங்கிற ஒரு சாங்ஸ் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த விஷாலோட ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஹீரோயின் போட்டிருக்காங்க. அதுதாங்க எல்லாருக்குமே தெரியுமே. எல்லா ஹீரோவோடமே நல்லா அட்டாச் ஆயிடுவாங்க. நம்மளுடைய பிரியா பவானி சங்கர் தான் விஷால் கூட நல்ல ஜோடி போட்டு இந்த என்னாலே அப்படிங்கிற சாங் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த படத்துக்கு அப்படி என்ன ஒரு மாஸ் லெவல் இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய காம்போ, அதாவது டைரக்டர் ஹரி அண்ட் விஷாலோட காம்போ பாத்தீங்கன்னா, தாமிரபரணி படத்துல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பூஜை, இந்த பூஜை படமும் ஒரு நல்ல ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுடைய மூணாவது காம்பினேஷன் வேற லெவல்ல தரமான சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு ரசிகர்கள் வாரத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாட்டுக்கே இந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கே, படம் ரிலீஸ் ஆனா புரட்சி தளபதிக்கு ஃபேன்ஸ் பட்டால எகிரிரும் அப்படின்னு ரசிகர்களே பேசிக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மூவியோட சாங்ஸை பத்தி அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை. இந்த படத்தை எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சரி, இந்த படத்தை எடுக்கலாம், இதுக்கு யார் நடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுதாங்க ஆடு ஜீவிதம் தி கோட் லைஃப் அப்படிங்கிறது தான். இந்த படத்துல பிருத்திவிராஜும் அண்ட் அமலா பால் ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் வர 29ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு படத்தோட கம்பேர் பண்ற மாதிரி இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே அதோட டீசரை பார்த்துட்டு பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, தனுஷ் நடிச்ச மரியான் படம் இருக்கு இல்லையா, அந்த மரியான் படத்துல கொடுத்திருக்கிற இந்த ஓபனிங் சீனும் இந்த டீசர், அதாவது ஆடு ஜீவிதம் கொடுத்திருக்கக்கூடிய டீசரை பார்க்கும் பொழுது ரெண்டு படத்தோட ஓபனிங் சீனும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே பேசிட்டு அந்த படத்தோட ரெண்டு சீனையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். ஏன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுக்கணும்னு எல்லாருமே ரொம்ப யோசனை பண்ணி இப்பதான் அதை சக்சஸ் பண்ணிருக்காங்க. இந்த படம் மரியான் படம் மாதிரி இருக்கா, இல்ல இது நாவல தழுவியே இருக்கா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ரசிகர்களுடைய கேள்வியும் கூட. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஆடு ஜீவிதம் 14 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய சாதனையை 29ஆம் தேதி முறியடிக்க போகுது அப்படின்னு பிருத்திவிராஜுக்கும் டைரக்டருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நம்மளுடைய நடிகர் சூர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. நீங்க அந்த டீசரை பார்த்திருந்தீங்க அப்படின்னா, படம் பார்த்துட்டு இல்ல டீசரை பார்த்திருந்தீங்க அப்படின்னாலும் அதோட கமெண்ட் பண்ணுங்க. மரியாதையை இதை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் படம் ரிலீஸ் ஆகும்போது. சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஜிட்டல் பயங்கரமான ஒரு டெவலப்பிங்ல இருக்குன்னு சொல்லலாம். அதுல குறிப்பிட்டு நம்ம நிறைய சேனல்ஸ்ல சொல்லலாம், எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு தகவல் தளமா இருக்கக்கூடிய ஒரு சேனல் அப்படின்னாவே பிஹைண்ட் உட்ஸ் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். என்ன அப்படின்னா, அவங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்ல இருந்து இப்போ அப்டேட்ல நடக்கக்கூடிய நியூஸ் வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே இமீடியட்டா சொல்லுவாங்க. சரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தானே கேக்குறீங்க. அவங்க எல்லா வெப்சைட்டும் பண்ற மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. அப்படின்னா இதுல முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னா, ஒரு பெரிய நிறுவனம் தான் பிஹைண்ட் உட்ஸ். இதனுடைய தலைவர், அதாவது சிஓ, இந்த நிறுவனத்தினுடைய சிஓ பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு சினிமா மேல ஆர்வம் ஜாஸ்தி. அதனாலதான் என்னமோ சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவார்டா அள்ளி கொடுக்குறாரு அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. சினிமா தானும் ஒரு சினிமா துறையில ஒரு பெரிய ஆளா வரணும், அதாவது ஒரு இயக்குனராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்கு அப்ப இருந்தே இருக்கு. அதனாலதான் இப்போ இந்த சினிமா துறையில அவர் கால் எடுத்து வச்சிருக்காருன்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, பிஹைண்ட் உட்ஸ்ல 550 தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க. அத்தனை எம்ப்ளாயிஸும் அங்க வேலை செய்யும் போது அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் நானும் சினிமா எடுக்க போறேன் அப்படின்னு
அவருடைய ஆள் மனசுல இருக்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்காரு. சரி, இவ்வளவு நாள் நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக யாரு அந்த ஹீரோ அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கும் போதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம். என்னடா டான்ஸ் மாஸ்டர் இந்த படத்துல ஹீரோவா அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை, ஆள் மனசுல இருந்த ஒரு பெரிய ஆசை வந்திருக்கு. சரி, இதுல யாரு வந்து ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியா இருந்துச்சு. ஆமாங்க, டான்ஸ் மாஸ்டர் தான் நடிக்க போறாருன்னா எத்தனை டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, அதுல யார் நடிக்கிறாங்க அப்படிங்கும் பொழுதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான், அதாங்க நம்மளுடைய பிரபுதேவா. சரி, இவருக்கு இப்ப சமீபத்துல நடிச்ச படங்கள் எதுவுமே வந்து பிரபுதேவா அவர்களுக்கு வந்து கை கொடுக்கவே இல்லை. என்ன இவரை வச்சு வந்து படம் எடுக்கிறாரு, இவருக்கு என்ன இப்படி ஒரு ஆசை வந்துருச்சு? சரி, இவர் படம் எடுக்கிறது ஓகே, ஆனா ஏன் வந்து இப்படி நம்ம வந்து பிரபுதேவா வந்து செலக்ட் பண்ணிருக்காரு? டான்ஸுக்கு அவரை செலக்ட் பண்ணா வேற லெவல்ல அந்த டான்ஸ் போகும், ஆனா வந்து நடிகரா இப்போ இந்த தருணத்துல வந்து செலக்ட் பண்ணது சரியில்லையோ அப்படின்னு வந்து எல்லாருமே யோசனை பண்றாங்க. பட் வந்து அவருடைய ஆசை என்ன அப்படிங்கும் பொழுதுதான் இந்த படத்தினுடைய கதைக்களமே வந்து ரொம்ப வித்தியாசமா நடனம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், இசை அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்த மாதிரி நகைச்சுவை கலந்த திரை இசையும் நடனத்துறையும் ஒன்று சேர்ந்த மாதிரி இந்த திரை உலகத்துல அவங்க எல்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு படத்தை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் பிரபுதேவா அவர்களை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, வந்து இசை அப்படிங்கும் பொழுது யாரா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு வந்து பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தாங்க ஏஆர் ரகுமான் அவர்கள். ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சமீப காலங்களில் எந்த படங்களும் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னாலும் ஆனா அவருடைய மியூசிக் வந்து எல்லாருமே வந்து அடிக்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிரபுதேவா அவர்களையும் ஏஆர் ரகுமான் அவர்களையும் வச்சுதான் இந்த படத்தை வந்து அவரு இயக்க போறாரு. இந்த படத்துல இவங்களுடைய கதைக்களம் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஆர் ரகுமானும் பிரபுதேவாவும் 25 வருஷம் கழிச்சு இப்ப 2 பேரும் வந்து இந்த படத்துல வந்து ஒண்ணு சேர்த்திருக்காங்க. சரிங்க, நான் நியூஸ் சொல்லியிருக்கேன், ஆனா இப்போ இவங்க 2 பேத்துக்கும் வந்து படம் ஹிட் ஆகுதோ ஹிட் ஆகலையோ நமக்கு சம்பளம் வந்தா போதும். ஏன்னா பெரிய ஆளு நம்மளை வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்றாரு, பணம் கிடைச்சா போதில்ல, ஏன்னா சமீபத்தில் எந்த படமும் ஓடல அப்படின்னு பிரபுதேவாவோட மைண்ட் வாய்ஸ் வந்து ரசிகர்கள் எல்லாருக்குமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. சரி, இந்த படத்தை வந்து எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தா 2025 இந்த படத்திற்கான வேலைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் வந்து பேன் இந்தியா மூவியா தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு NS மனோஜ் வந்து ஒத்த கல்ல நிக்கிறாருங்க. அதுக்கு வந்து நம்ம பொறுப்பாக முடியாது. ஆனா வந்து இவருடைய எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து வித்தியாசமாவே இருக்கு. படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க கூடாது இல்லையா? படம் ரிலீஸ் ஆகட்டும், இல்ல டீசராவது வெளியாகட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். எந்த நடிகருக்குமே இப்படி ஒரு சோகமே வரக்கூடாதுங்க, இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு எல்லா ரசிகர்களும் நடிகர்களுமே வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தென்னிந்திய திரைப்பட உறுப்பினர் லட்சுமி நாராயணன் என்கிற சேசு அவர்கள் தான். இவர் வந்து பாத்தீங்கன்னா லுல்லு சபால இருந்தாரு, ஒரு காமெடி ஆக்டரும் கூட. இவர் வந்து கொஞ்ச நாளா வந்து உடல்நிலை சரியில்லாம வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இவருக்கு சமீப காலமா பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட காசு இல்லாம அந்த ஃபேமிலியும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லா நடிகர்களுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு சேசு அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. ஒரு நல்ல ஒரு நகைச்சுவை நடிகர் இறந்து போயிட்டாரு. அவரோட இருந்த நடிகர்கள் எல்லாருமே பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து பெரிய காசுல கொடுத்து உதவி பண்ணி இருந்தா ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகரை வந்து நம்ம மிஸ் பண்ணிருக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லா நடிகர்களும் ரசிகர்களும் அதை தான் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவரோட வந்து லொல்லு சபால வந்து இருந்த சந்தானம் அவர்கள் நேரடியாவே அவங்க வீட்டுக்கு போய் அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தென்னிந்திய திரைப்பட நடிகராகவும் உறுப்பினராகவும் இருந்த சேசு அவர்களுக்கு ஈமச்சடங்கு செய்யறதுக்கு கூட காசு இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால நடிகர் சங்கத்துல இருந்து அவருக்கு வந்து 10,000 ரூபாய் அவருடைய குடும்பத்திற்கு ஈமச்சடங்கு செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த நடிகருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நடிகர்கள் மட்டும் இல்லைங்க, பொதுமக்களுமே வந்து அப்படிதான் வருத்தப்பட்டு இருக்காங்க. அரண்மனை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து அப்பா த்ரில்லிங்கா இருந்துச்சுப்பா, சூப்பரா இருந்துச்சு, பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்து பார்ட் 2 வந்துச்சு, ஆனா வந்து ரசிகர்கள் ரசிக்கிற மாதிரி இல்ல. அப்புறம் நான் அடுத்ததும் நான் எடுக்க தான் போறேன் அப்படின்னு சுந்தர்சி வந்து ஒத்த கால நின்று வந்து பார்ட் 3 வந்து அரண்மனை 3 எடுத்தாரு. சரி அப்பா இதோட முடிஞ்சதுப்பா, அரண்மனைக்கு நான் இனிமே போகவே மாட்டேன்னு ரசிகர்கள் எல்லாமே வெறுத்து போய் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தாங்கன்னு தான் சொல்லணும். சரி, இப்ப என்ன பண்ண போறாரு அப்படின்னா அடுத்தது அரண்மனை 4 ஏப்ரல் 4 குஷ்பு சுந்தர்சி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண, டைரக்ஷன் வந்து சுந்தர்சி அவர்கள் தான், ஏப்ரல் 4 ரிலீஸ் ஆக போகுது. இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா 2 படத்துல சுந்தர்சி அடிபட்டிருப்பாரு. சரி, 4 பார்க்கலாம், அரண்மனைக்கு போய் பார்த்துட்டு தான் வந்துடலாமே அப்படின்னு ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க.
இசையமைப்பாளர்கள் எல்லாமே நடிகரானா எப்படி இருக்கும் அப்படின்னு ஜிவி பிரகாஷை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். இவருடைய இசைக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது. இவருடைய படங்கள் சமீபத்துல வந்து ரிலீஸ் ஆனது எதுவுமே வந்து ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கலன்னே சொல்லலாம். இப்போ வந்து சமீபத்துல ரிலீஸ் ஆன ரெபெல் படம் கூட வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு கதைக்களத்தை செலக்ட் பண்ண தெரியலையா, இல்ல வந்து படம் நடிக்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா பி.வி. சங்கர் இயக்கத்துல அவர் கல்வன் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ 4வது சிங்கிள் சாங்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, களவாணி பசங்க அப்படின்னு. இந்த பாட்டோட பேரை கேட்ட உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா பாட்டை கேட்ட உடனே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லாவும் இருக்கு கேட்க, மியூசிக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, லிரிக்கல் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துல நம்மளுடைய ஜிவி பிரகாஷோட ஜோடியா இவானா நடிக்கிறாங்க. அவங்களோட எல்லாருக்குமே வந்து நக்கல் நயாண்டியும் கதையும் வந்து வித்தியாசமா சொல்லி கொடுக்குற நம்மளுடைய டைரக்டர் பாரதி ராஜாவும் நடிக்கிறாரு. கண்டிப்பா பாரதி ராஜா வந்து நம்மளுடைய ஜிவிக்கு நல்ல நடிப்பு சொல்லி கொடுத்திருப்பாரு அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம். பார்க்கலாம், ஏப்ரல் 4ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் போது நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கிறோம், நீங்களும் எதிர்பாருங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னாவே வந்து ராம் சரணை சொல்லலாம். ஏன்னா வந்து அவருக்கு வயசானாலும் உன்னோட அழகும் ஸ்டைல் இன்னும் குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய ரம்யா கிருஷ்ணன். அந்த மாதிரி பாத்தீங்க, இப்போ ரீசெண்டா அவருக்கு வந்து லாஸ்ட் இயர்ல அவருக்கு ஒரு வாரிசு பிறந்துச்சு. ஆனாலும் குழந்தை பிறந்த உடனே எல்லாருக்கும் அந்த மவுசு குறைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. அவர் வந்து இப்ப வரைக்குமே வந்து வேற லெவல் கெத்தோட தான் இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு பர்த்டே. திரைப்பிரபலங்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பார்ட்டி கொடுத்து, அது மட்டும் இல்லாம அவருக்கு வாழ்த்துக்களையும் வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து சினி வட்டாரங்கள்ல எல்லாமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவருடைய படம் இன்னைக்கு ஆடியோ லான்ச், அதாவது அவரோட பர்த்டே அன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணிருக்காங்க. கேம் சேஞ்சர் படத்துடைய ஆடியோ லான்ச் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. டபுள் டக்கர் ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ராம் சரணுக்கு தான் சொல்லணும். நீங்களும் உங்களுடைய பர்த்டே விஷஸை மறக்காம அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. வல்லவன் வகுத்ததடா, இது வந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல பிளசண்டா இருக்கும்னு சொல்லலாம். இந்த வல்லவன் வகுத்ததடா அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை விநாயக் துரை தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்தோட ட்ரைலரை வெளியிட்டு இருக்காங்க. நம்முடைய ஐஸ்வர்யா ராஜேஷும் அண்ட் வந்து ஜிப்ரனும் வந்து வெளியிட்டு இருக்காங்க. டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இது வந்து பார்க்கவே வந்து டைட்டிலும் வித்தியாசமா இருக்கு, இதுல இருக்கக்கூடிய போஸ்டரும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட கதை ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரோஜா தமிழ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.